தேவனுக்கு முன்பாக நாங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்க போகிறோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக தகப்பனே எங்களை மீண்டுமாக நீர் கூட்டி சேர்த்த மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் ஒரு நாள் மேலானது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தாவே, ஆம் கர்த்தாவே, நிச்சயமாக 1000 நாட்களை விட உம்முடைய சமூகமே எங்களுக்கு முக்கியமாயிருக்கிறபடினால் உம்முடைய சமூகத்தை வாஞ்சித்து கர்த்தாவே தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிற தேவன். நிச்சயமாக உம்முடைய வார்த்தையை அனுப்பி பேசுகிற தேவன், வார்த்தையை அனுப்பி குணமாக்குற தேவன். இன்றைக்கு நீர் மாறாத தேவனாயிருக்கபடினால் நிச்சயமாக எங்களோடு நீர் பேச போற உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து கரத்திலிருந்து நீர் எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே நாங்கள் திருப்தி ஆகி புசித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உம்முடைய இரக்கம் எங்களோடு இருக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடியானையும் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வராத ஒவ்வொருவோடு உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். இனிமேல் இந்த செய்தியை கேட்க போற ஒவ்வொரு செவிகளையும் நீர் ஆசீர்வதித்து நீரே நல்ல போதகராய் இருக்கிறபடினால் சரியாக புரிந்து கொள்ள நீர் கிருபை செய்யும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் போன வார தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க போகிறோம். போன வாரத்துக்கு முந்தைய வார தொடர்ச்சி நினைக்கிறேன் சர்த்தை என்று நினைக்கிறேன். அஞ்சாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சர்த்தை சபை, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயங்கொள்கிறவனவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். இடம் இருக்கிறது, எல்லாம் உள்ள வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். அருமையான நாளிலே சர்த்தை சபையினுடைய தொடர்ச்சி இது. சர்த்தை சபையில் இது 3வது பாகம். போன வாரம் அந்த ஜீவ புஸ்தகத்தினுடைய ஆட்டுக்குட்டியானவரினுடைய ஜீவ புஸ்தகத்தினுடைய தெளிவான காரியத்தை நாங்கள் குறைவாக பார்த்தபடினால அதை நாங்கள் மேலோட்டமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதே நேரத்திலே கடந்த வாரம் விடுபட்ட காரியங்களையும் நாங்கள் பார்த்து எங்களோடு நாங்கள் ஒப்பிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமேன். ஏனென்றால் ஒவ்வொரு சபை காலங்களும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் எந்த கற்களில் நிற்கிறீங்க, எந்த படியில் நிற்கிறீங்க என்பதை உங்களால் காண முடியும். ஏனென்றால் ஆரம்பத்தில் எபேசு எப்படி துவங்கினது, பிறகு வருகிற சபைகள் எப்படியான அந்த சந்தர்ப்பங்களில் விழுகிறது, எப்படி அவருடைய வாழ்க்கையில் எப்படி பிலியாமுடைய உபதேசம், அங்கே யோசபேலுடைய உபதேசம், அதே போல் அங்கே ஜெயங்கொள்ளுகிறது,
எல்லாமே எப்படியாக வந்ததை நாங்கள் பார்க்குறோம். ஆனாலும் இந்த சபையானது எப்படி தப்பிக்கிறது என்பதை நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு பிற்பாடு அடுத்த சபை, கடைசியாக அடுத்தது வர்ற வேளையில் உங்களோட ஆவிக்குரிய ஏண்டா எப்பொழுதும் ஆரம்பிக்க போது எங்களுக்கு ஒரு வேகம் இருக்கு, ஆனால் அது காலப்போக்கில் அது படிப்படியாக அது குறையும். அதுக்கு தான் இந்த சபை எடுத்துக்காட்டு. அதே நேரம் 7 சபை காலங்களை பார்க்குற வேளையில் பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியும் உள்ள கொண்டு நீங்கள் பார்க்கணும். அதில் விசுவாசம் ஆரம்பம், அதுக்கு பிறகு விசுவாசம் தைரியம், தைரியம் என்ற வல்லமை, 3வது ஞானம், அதுக்கு பிற்பாடு ஞானத்துக்கு விசுவாசம் தைரியம் ஞானம், இச்சையடக்கம், அதுக்கு பிற்பாடு பொறுமை, ஏன்னா அதுக்கு பிற்பாடு தேவ பக்தி, சௌர சிநேகம், அதுக்கு பிற்பாடு அன்பு வர்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதே போல தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்பதை நீங்கள் காணலாம். ஏன்னா விசுவாசம் இருந்தால் அடுத்தது வரணும், அடுத்தது இருந்தால் அடுத்தது வரணும். அப்போ அப்படியே வரும். வேதமும் பேதுரு சொல்றவளை இவைகளோட என்ன செய்யட்டாமாம், கூட்டி கொள்ளுங்கள் என்று தான் அவன் சொல்கிறான். அதே போல தான் ஒன்று இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒன்று வர்றதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால் இந்த சர்த்த சபையானது இருந்த ஆவிகளை நாங்கள் பார்க்குறோம். அதில் அவங்க எப்படியாக அவங்களுடைய குறிக்கோள் சரியாக இருந்தாலும் அவங்களோட காரியங்கள் ஆலோசனைகள் தவறாக இருந்தது. அப்போ எங்களோட குறிக்கோள் மாத்திரமல்ல, எங்களுடைய ஆலோசனைகளும் சரியாக இருக்கணும். அதே நேரம் அவர் சொல்ற, நீ உயிரோள்ளவனாயிருந்து எண்ணினாலும் நீ செத்தவனாயிருக்கிறா, அதனால சாகுக்கு எதிர்வாயில நீ என்ன செய், அதுலயா சொல்ற இல்ல, இதுல வேற மாதிரி வருது. அதாவது தேவனுக்கு முன்பாக என்ன இல்லையா, நிறைவுள்ளதா இல்லை. ரைட், அத வாசிங்க. அது நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆமென். அப்ப ஏன் அந்த நிறைவுள்ளதாய் காணப்படவில்லை என்றால், அவருடைய வாழ்க்கையில நோக்கங்கள் சரியாயிருந்தாலும் அவங்களுடைய ஆவி புதுப்பிக்கப்படும். அப்ப உங்களோட ஆவி புதுப்பிக்க மறுரூபமாகப்படாட்டி, நீங்க மாற்றப்படாட்டி தேவனுக்கு முன்னால எந்த காரியம் என்னவா இருக்கு, அது நிறைவாக இருக்காது. ஏன்னா நீங்க கிரியையினால தேவனுக்கு வரையலாம். கிரியையினால என்னத்தை கொண்டு வரணும், விசுவாசத்தை கொண்டு வரும். அப்ப இந்த சபையானது கிரியையில நல்லா இருந்துச்சு. ஆனா அவங்க என்ன செய்யலண்டா, அவங்களோட காரியம் புதுப்பிக்கப்படல, அவங்க மாறல. இப்ப அதே போலதான் இந்த சபையிலையும் நீங்க தேவனுக்காக விழுந்து விழுந்து ஓடி விழுந்து விழுந்து உழைச்சி செஞ்சாலும் நீங்க மாறாட்டி தேவனுக்கு முன்னால் எப்படி இருக்காது, நிறைவா இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அதனால உங்களுடைய கிரியைகளோட உங்களுடைய புதுப்பித்தலும் அவசியம். அப்ப இப்ப விளங்குது அவங்களோட ஆவி எந்த சபை காலத்தில் இருக்கிறது என்பதை நீங்க காணலாம். புரியுதா? அப்ப அதனால நீங்க தேவனுக்கு முன்பால எவ்வளவு ஓடி செய்யறீங்க, தேவனுக்காக எவ்வளவு அர்ப்பணிக்கிறீங்க, தேவனுக்காக எதை செய்யறீங்க என்பது முக்கியம் அல்ல. அது தேவனுக்கு முன்பால தேவனுடைய நீதியா மாறியலாது. நீங்க மாறணும்னா நீங்க மாறணும். அப்ப விளங்குதாங்க. அப்ப அந்த சபை அப்படி இருந்துச்சு. அதே நேரம் இன்னொரு குறைபாடு இருந்துச்சு. அந்த சபை தர்க்கிக்கிறது. ஒரு உபதேசத்தை கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, தர்க்கிக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, 2 பேதுரு 1:4, அதை வாசிங்க. நான் அந்த தர்க்கிக்கிறத நான் எடுத்து வாசிக்கிறேன். நாங்க விடுபட்டதுதான் இப்ப பார்த்து பார்த்து போக போறோம். ஏன்னாண்டா நான் இப்ப உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன இருக்கணுமா, திவ்ய சுபாவம் இருக்கணும், சாந்தம் இருக்கணும் என்று சொல்றார். அப்ப அதனால அவர் என்ன சொல்றாருண்டா, இந்த சபையில இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஸ்தாபனங்கள் ஒன்றையொன்றை விரோதிப்பதினால் அவைகள் கடைபிடிக்கும் விசுவாசம் பலனற்று போனது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, விசுவாசிக்கிறாங்க, ஆனா இவங்களுக்குள்ளால என்ன செய்யறாங்க, ஒரு ஆளை விரோதிக்கிறாங்க. மற்ற சபையை பார்த்து இவங்க என்ன செய்யறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க, விரோதிக்கிறாங்க, எங்கடதான் சரி என்றாங்க. அப்ப அதனால என்ன நடக்குதுண்டா, தேவனுக்கு முன்னால இந்த விசுவாசம் என்னதா போகுது, பலனற்று போகுது. ஏன் இல்லை, புதுப்பிக்க இல்லை. உங்களோட மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமா உங்களோட மனம் என்ன செய்யணும், புதிதாகணும், அன்பு வரணும். என்ற எல்லா கட்டளையும் அன்புல மாத்திட்டு
அப்ப அந்த அன்பு இல்லாததால, மற்றவனை மன்னிக்கிற சுபாவம் இல்லாததினால, மற்றவனை தங்களை விட மேன்மை உள்ளவனாக எண்ணாததினால இவங்களோட விசுவாசம் எப்படியா மாறுது? சீரோவா மாறுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் தேவன் சொல்ற இந்த சபையை பார்த்து, நீங்க எனக்கு முன்னால நிறைவா இல்லை, ஆனா நல்ல வேலை செய்யறீங்க மாடுகளை போல, ஆனா என்ன இல்லையா, நீங்க நிறைவாக நீங்க வரையலன்றேன். அப்ப பாருங்க விசுவாசம் பலனற்ற போது இவைகளை அகற்றுவதன் மூலமே உண்மையான சபைக்கு உண்டான காயங்களை சுகப்படுத்த முடியும். அப்ப அதனால நீங்க அகற்றி, இந்த தர்க்கங்களை அகற்றி நீங்க வந்தாதான் உண்மையான அந்த காயங்களை என்ன செய்யலாமா? மாற்றலாம். அந்த உபத்திரவங்களை தேவனுக்கு முன்பால பலனா மாற்றலாம். ஆமேன் என்று அவர் கூறார். மேலும் இந்த ஸ்தாபனங்கள் தங்களுடைய போதனைகளை குறித்து ஒன்றோடு ஒன்று தர்க்கிக்க ஆவல் கொள்கின்றன. இன்றைக்கு அந்த ஆவி இருக்கா? அப்ப அப்படி இன்றைக்கு இந்த மெசேஜுக்குள்ள நாங்களும் யாராவது தர்க்கிச்சிட்டாமண்டா அது என்ன ஆவி என்றா? யார் ஆவி? லூத்தரண்ட ஆவி. விளங்குதா? லூத்தரண்டுக்கு ஆவி தேவனுக்கு முன்னால் எப்படி இல்லையா? நிறைவா காணையில். அப்ப எனக்குள்ள இருந்தாலும் உங்களுக்குள்ள இருந்த யாரோடையும் தர்க்கிக்கல. வேதம் அப்படி சொல்லுதானே. கொரிந்தியருக்கு பவுல் எழுதுற வேளையில, நீங்க இந்த உபதேசம் தர்க்கிக்கிறது இல்லை, நாங்க சாந்தத்தோடும் அமைதலோடு தான் நாங்க இதை என்ன செய்யணும்? போதனை செய்யணும் என்று வேதம் என்ன சொல்லுது? போதிக்குது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆவல் கூட. ஆனால் இந்த தர்க்கத்தின் மூலம் எதுவும் ஒரு முடிவுக்கு வந்ததாக இந்த சபையில் காணோம். சாத்தான் தர்க்கத்திலே பிரசித்தி பெற்றவன். யார் தர்க்கத்துல பிரசித்தி பெற்றவனா? சாத்தான். நாங்க சண்டை பிடிச்சி ஒருவனுக்கு திணிக்க கூடாது. ஓகே, உங்களுக்கண்டு ஒரு கொள்கை இருக்கணும், உங்களுக்கண்டு ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கத்தை சொல்லலாம், கீழ்ப்படியாட்டி வேதம் என்ன சொல்லுது? தீத்துக்கு பவுல் எழுதுறவளை 2 தரம் புத்தி சொல்லு, அப்படி இல்லாட்டி என்ன செய்? விட்டு விலகிரு. அப்படித்தானே வேதம் சொல்லுது. அதே நேரம் தேவன் ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போக்குள்ள வேலையில, அந்த வீட்டுக்குள்ள போக்குள்ள உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லுங்க. உங்களை அந்த வீடு ஏற்றுக்கொண்டா போய் உங்களுக்கு முன்னால வைக்கிற எந்த பொருள், இது பண்டிகை இறைச்சியா, இது மாட்டு இறைச்சியா, இது ஆட்டு இறைச்சியா, ஏன்னா இதை சாப்பிட்டா கடிக்கும் அதன்று சொல்லாம நீங்க என்ன செய்யுங்க? உங்களுக்கு முன்னால வைக்கிறத ஆசீர்வதிச்சுட்டு சாப்பிடுங்க. உங்களை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாட்டி வெளியே என்ன செய்யட்டாமா? காலில் இருக்க தூசியை தட்டிட்டு வெளியே வந்துருங்க. இதான் வேதம் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? நாங்க தர்க்கிக்க எங்களுக்கு சொல்லல. புரியுதா உங்களுக்கு? தர்க்கிக்கிற ஆவி, நீங்க இன்னொருவரோட சண்டை பிடிச்சி அவனுக்கு போட்டு மெசேஜை வாட்ஸ்அப்ல போட்டு அல்லது அதை செய்தியில் எடுத்து போதிச்சு வர்ற ஜனங்களுக்கு வர்ற செய்தியை தள்ளிட்டு வேறொருவனுக்காக பேசுற. ஜனத்துக்கு வர்ற ஆட்டுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா இங்கே நிறைய சோர்ந்து போனது, நோஞ்சான், காய்ச்சல் இருக்கிறது, அப்படி பிரச்சனையில இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த மெய்ப்பன் என்ன செய்யணும்? எடுத்து அவனுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கும். அதான் செய்தி பரவலா போகணும். ஞாயிறு செய்தி பாடமா போகாம வெட்டி என்ன செய்யணும்? இது சுத்துற மாதிரி எல்லாருக்கும் சுத்திட்டு இருக்கணும். அப்படிதான் இந்த செய்தி இருக்கு. அப்ப விளங்கிட்டு அவங்களுக்கு. அப்ப இந்த சபை ஏன் தேவனுக்கு முன்னால நிறைவா இல்லை? இவங்க புதுப்பிக்கப்படையில. ஆனா கிரியையில் எப்படி இருந்தாங்க? நல்லா இருந்தாங்க. அப்படி நடக்கிற வேலையிலும் ஃபிட்டா இருந்தாங்க. ஆனா தேவனுக்கு நிறைவா வரலையேண்டா இவங்க புதுப்பிக்கப்படையில. ரைட். அப்ப தர்க்கத்தில் பிரசித்தி பெற்ற ஆகையால் இதன் மூலம் அவனை யாரும் வெல்ல இயலாது. சாத்தான நீங்க தர்க்கத்துல வெல்ல இயலாது. விளங்குது? அவனோட நீங்க தர்க்கத்துல அவன் என்ன செய்வான்? சண்டை பிடிச்சு உங்களை வென்றுவான். உங்களால் உங்களோட போதனையை உள்ள புகுத்தலாம். அதனால என்ன செய்யணும்? பேசாம விட்டுட்டு நீங்க என்ன செய்யணும்? ஒதுங்கி அமைதியா இருந்துடணும். அந்த வசனம் ஞாபகம் இருந்து அதை வாசிங்க. அந்த நல்ல ஒரு வசனம் பிரதர். அந்த கொரிந்தியர்ல பவுல் சொல்றான், நாங்க தர்க்கத்துக்கு நாங்க பேர் பெற்றவர்கள் அல்ல. அதை எடுத்தா சொல்லுங்க, அப்படி இல்லாட்டி நாங்க ஸ்பீடா போவோம். அது வசனம் இருக்குது. நான் இப்ப அதை தேடினா எனக்கு டைம் போகும். ரைட். அதை எடுத்துக்கிறார்கள், வாசிங்க. அப்ப அடுத்தது பாருங்க, அப்படி வந்தா ஒருக்கா கையை வைத்துங்க, அப்படி இல்லாட்டி நாங்க முடிவு மட்டும் கை வைத்தாமலே இருந்துருங்க. ஏன்னா ரைட். அப்ப அப்படி பாருங்க, அப்படி ஒரு காரியம் இருக்கு. அதுக்கு பிற்பாடு அடுத்த பாயிண்ட் வருது என்னன்னா, இவங்க என்ன செய்யறாங்க? இந்த சபையானது ஒரு கட்டும் வல்லமையை இழந்து கட்டவிழ்க்கும் வல்லமையை பெற்றிருக்கிறது. ஐக்கியத்திற்கும் அன்புக்கும் கிறிஸ்தவ ஜீவியத்துக்கும் அடையாளமான பாருங்க, அன்புக்கும் ஐக்கியத்துக்கும்
கிறிஸ்தவ ஜீவியத்துக்கும் அடையாளமா இருக்கிறது என்ன? நற்கருணை. இந்த நற்கருணை இவங்க என்ன செய்யறாங்கண்டா, எங்கட பாஷையில ராபோஜனம் கொமினியன், ரோமன் கத்தோலிக் பாஷையில நற்கருணை. அப்ப எடுத்துட்டீங்களா? வாசிங்க, என்ன வசனம்? நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். அது இல்லை, அதாவது சண்டை வாக்குவாதம். நல்ல ஒரு எடுத்தா இல்லை இல்லை, நான் சொல்றது வரல, நானே எடுக்க வரல. சரி, நான் சொல்ற முறை உங்களுக்கு விளங்கு இல்லை. ரைட். இந்த அடுத்த புரட்டினோனே வந்துட்டு 1 Corinthians 11:16 வாசிங்க. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால் உங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். ஆமென். பாத்தீங்களா, அழகான வசனம் தானே. அப்ப யாராவது போய் சண்டை பிடிப்பீங்களா? இல்ல. அவனுக்கு விளங்காட்டி பேசாம விட்டுருங்க. அவன் உங்களுக்கு சொல்ல வந்தா இதுதான் வார்த்தைன்னு இல்லைண்டா பேசாம என்ன செய்யுங்க, விட்டு விலகிறோம். அப்ப எங்களுக்கு சபைக்கு அது என்ன இல்லையா, அழகான மொழி நடப்பாருங்க. ஆயிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட என்ன இல்லையா, சொல்லுங்களேன், வழக்கம் இல்லை. இது எங்கட பழக்கம் இல்லை, எங்கட அப்பா சொல்லித்தரையில, இது எங்கட வழக்கம் இல்லை. தேவனுக்கும் பழக்கம் இல்லை, எங்கட சபைக்கும் என்ன இல்லையா, பழக்கம் இல்லை. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன்னா, அந்த வசனங்கள் தெரியணும். உங்களோட சொந்தமா பேசினா பிசாசே வெள்ளி இல்லாது வசனத்தை வாசி, இந்த இடத்தை புரட்டு என அவன்ட வாயாலே வாசிக்க வைங்க, பேயிட வாசிய. அப்பதான் அவங்களுக்கு என்ன செய்யும், விளங்கும். அப்பதான் அவங்க புரிவாங்க. ரைட். அப்ப என்னையா, இந்த அன்புக்கும் ஐக்கியத்துக்கும் கிறிஸ்தவ ஜீவத்துக்கும் அடையாளமான நற்கருணை மக்களில் உள்ள விரோதத்தையும் பாகுபாட்டையும் வெளிப்படுத்துவதென உபயோகிக்கப்படுகிறன. அப்ப கொபினியனை என்ன செஞ்சிட்டாங்க, பாகுபாட்டை காட்டிட்டாங்க. ஏன்னா தேவை முரண்படுறாக்களை நிப்பாட்டி, முரண்படுறா அவங்களோட விளங்குது. அப்ப அது ஏழை பணக்காரன் அதை என்ன செய்யறாங்க, பிரிச்சு தேவனுக்குள்ளால என்ன செய்யிட்டாங்க, அதை கொண்டு பாகுபாட இந்த சபையானது என்ன செஞ்சிட்டான், விதைச்சிட்டு. அப்ப அதனால நாங்க அதை செய்யலாது. ஒருவன் சரியா இருந்தா, மனசாட்சியில சரியா இருந்தா அவன் பெறலாம். ஆனா வெளிப்படையான தவற வெளிப்படையா செய்யறவனுக்கு நாங்க என்ன செய்யலாம், ராபோஜனம். ஏன்னா இன்னொருவனுக்கு இடரல் தானே. 1 Corinthians முன்னுக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு நிப்பாட்டலாம். அவன் வெத்தில சப்பிட்டும் அதை சப்பிட்டு இதை வர்றவனை அவங்க என்ன குடிக்கும் வரையும் இங்க தேவண்ட சபைக்கு என்ன செய்யலாதான், உள்ள வரையலான்னு சொல்லி அதை நிப்பாட்டும். ஆனா நீங்க குடிக்கிறவங்களா இருப்பீங்க, வெத்தில சப்புறவங்களா இருக்கலாம், பல பல பாவங்களை செய்யறவங்களா இருந்தாலும் வெளிப்படையா இல்லாம நீங்க ராபோஜனத்துக்கு அழைக்கக்குள்ள நீங்க உள்ள நீங்க தேவனோட சொல்லலாம். அல்லது இந்த இடத்துல நான் உலகாலம் இப்படி செஞ்சு வந்தேன், தேவன் என்ன இதுல இருந்து விடுபடும் அப்படி எடுக்கலாம். அல்லது மனசாட்சி சரியென்று நினைச்ச நீங்க எடுக்கலாம். வெளிப்படையா இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம், தடை செய்யலாம். மறைமுகமான பாவங்களுக்கு தெரியும், ஆனா கர்த்தருக்கு தெரியும், ஊழியக்காரனுக்கு தெரியும். ஏன்னா மறைவானது தேவன் எதையும் வைக்கிற. ஏண்டா ஆமோஸ் 3 என்ன சொல்லுது, தேவன் தம்முடைய ஊழியக்காரர் ஆகிய தீர்க்கதரிசிகளுக்கு எதையும் வெளிப்படுத்தாம தாம் ஒன்றையும் என்ன செய்ய மாட்டாரா, செய்ய மாட்டார். அவரை நம்புற ஒவ்வொருவனுக்கும் அவன் ஏதோ ஒரு வழியில கண்டுபிடிக்க வைப்பு. அதே போல ஒன்று நடக்குதுண்டா அவனுக்கு முதல்ல அவரை காண்பிப்பு விளங்கு. அவனால மீட்க இயலா, ஏனண்டா அது தேவன் கொடுத்தது, அவன் என்ன செய்யலாது, மாத்த இயலான்றதை நாங்க பாக்குறோம். ரைட். அப்ப அதனால உங்களுக்கு 2 விளங்கணும். வெளிப்படையானதை நிப்பாட்டலாம், மறைமுகமா செய்து ஊழியக்காரன் காதால கேட்கறது நிப்பாட்டில். ஆனா அவன் வெளிப்படையா பொம்மனா நோமலா சொல்லுவான், உங்களுக்கு தவறான பழக்கங்கள் என இருந்தா நீங்க உங்களுக்குள்ள தேவனை ஆராய்ந்து பார்த்து இந்த பாத்திரத்தில் சோதித்தறிஞ்சு இந்த பாத்திரத்தில் என்ன செய்யணும், பானம் பண்ண கடவுள் நீங்க பயமில்லாம வந்தா நீங்க எடுத்துருவீங்க. ஆனா அது என்னத்தை கொண்டு வரும், அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பான. இது நிமித்தம் உங்களில் பலவினரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப அவ்வளவு அப்ப நீங்க மறிச்சிடுவீங்க, நியாயத்தை பெற்றுக்கொள்ள. உங்களுக்கு தெரியாது, சிம்சோனை போல தேவ போயிட்டு நீங்க ஒரு சந்தர்ப்பம் பரவக்குள்ள
எழும்பலாமண்டுவீங்க, என்ன நடக்கும்? எலும்பிலாம் ஏன்டா உங்களுக்கு ஏற்கனவே மரணம் ஏற்பட்டு. என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணம். அப்ப நீங்க நினைப்பீங்க நான் ஒரு கிறிஸ்தவன் என்று, ஆனா உங்களோட கிரிய மாறாதபடினால தேவன் கடந்து போயிட்டு. ரைட், இப்ப நாங்க அடுத்தது நாங்க போவோம். அப்ப என்ன நடக்குதுண்டா, தேவனுக்கு முன்னால என்ன செய்யல? நிறைவுள்ளதாய் அது காணப்படலை. ஏனென்றா அவங்க புதுப்பிக்கப்படலை. அதே நேரம் இவங்க ராப்போஜனத்தை என்ன செய்யறாங்க? இந்த சந்தர்ப்பத்துக்காக பயன்படுத்துறாங்க. அதே நேரத்துல 380வது பந்தியில் அவர் என்ன சொல்றேன்டா, தருணத்தை பயன்படுத்தி கொண்டவங்க இப்படி உள்ள வாராங்கன்றதை பார்க்க போறோம். ரைட், இப்ப பாருங்க தீகர்ஸ் என்ன சொல்றேன்டா. ரைட், இப்ப பாருங்க, நித்திய ஜீவனை பெறுவதற்கென அளிக்கப்பட்ட தருணத்தை ஆதாயப்படுத்தி கொண்டவர்களின் பெயர்கள் மாத்திரம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற. அதாவது நித்திய ஜீவனை பெறுறதுக்கண்டு தருணம் கொடுக்கப்படுது. தேவன் எப்பயுமே சான்ஸ் கொடுப்பேர். நாங்க பிரசங்கில வாசிச்சோம், சமயமும் என்ன அடுத்தது வாசிச்சோம். நாங்க தேவனுடைய அனுக்கிரம கிருபை கொண்டு வாசிச்சோம் தானே, 2 வருது. தேவன் சமயமும் பெறணும், அடுத்ததும் வந்தாதான் என்ன கிடைக்கும்? தேவன்ட கிடைக்கும். ரைட், ஆதாயப்படுத்தி கொண்டவர்களின் பெயர்கள் மாத்திரம் ஜீவபத்தில் எழுதப்பட்டிருக்கன. அவ்வாறு செய்ய மறுத்தவர்களின் பெயர் இப்புத்தகத்தில் இடம் பெறவில்லை. என்ன செய்யலையா? அவங்க அதை மறுத்தவங்க என்ன செய்யப்படையில? அவங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு பெறறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன், பெறவில்லை. ஆனாலும் அதுல ஒரு டக்கண்ட் ஒரு புள்ளி வருது பாருங்க. பெறவில்லை என்றாலும் நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். சரியா? தவறாக எண்ண வேண்டாம். மறுபடியும் பிறவாத கணக்கற்றவர்களும் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பா. இது ஒரு விழுந்து போறவனுக்கு ஒரு பொய்ஸ் மாதிரி. ஆனா அது என்னென்னு விலாவரியா பார்த்தா விளங்கும். என அதை நாங்க பார்க்கலாம். பரிசுத்தாவி போகக்குள்ள அவர் கொமனா பேசுவார். ஏன்னா தேவன் நித்திய ஜீவன் அளிக்கிற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தாலும் மழையானது எல்லார் மீதும் விழுற மாதிரி போதனை எல்லாமே இருக்கு. அப்ப தீக்கரிசிக்கு தேவன் ஒரு காட்சியை காண்பிச்சோன்னதான் அவர் சொல்றேன், நான் இதை பிரசங்கிச்சா 4 பேர் நிக்க மாட்டீங்க. ஏன்னா அப்பயே நான் இங்கே உட்காரணும்னு என்ன செஞ்சிருவீங்க? போயிருங்க. ஆனா தீக்கரிசி என்ன சொல்றேன்டா, தேவன் கடல்ல வளைய போடுற மாதிரி என்னையா போடணும், இழுக்கிறதெல்லாம் இழுத்துப்பட்டு வரும். ஆனா சிலதை தெரிஞ்சு கொள்ற நாள்ல என்ன நடக்கும்? தேவன் வேறு பிரிப்பார். அப்பையும் ஊழியக்கார கேட்கிற, நான் பிரிக்க வாண்டு, இப்ப நாங்க என்ன நான் கேட்கிறேன்னு வைங்க, நான் பிரிக்க வாண்டு கேட்குள்ள தேவன் என்ன சொல்றேன்? இப்ப பிரிக்காது, நீ பிரிச்சா ஒண்டை தூக்கக்குள்ள அடுத்தது தூக்கிடுவேன். ஏன்னா வேறெல்லாம் என்ன செஞ்சுட்டான்? ஒன்றோடு ஒன்று ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்ப கட்சி எல்லாம் சேர்ந்துட்டு ஏன்னா அண்டு பிலாத்தும் ஏரோதும் சேர்ந்த மாதிரி ஏன்னா ஒன்றை எதிர்க்க எல்லாமே வேர் பின்னினபடினா நீ இதண்டு இழுப்பா இதுவும் கிளம்பி அவரை நிப்பாட்டிட்டேராம. சரி நாமளும் நின்றுவோம்னுட்டு ஏன்னா அவன்ட்டு நின்றுவாங்க. அதனால சொல்றேன், நீ விட்டுற. அறுக்கிறவர்கள் அறுக்கிற நேரத்துல தேவண்ட தூதர்கள் வேறு பிரிப்பான். இப்ப பேசாம போதிச்சுட்டு பேசாம போ ரெண்டு தேவன் என்ன சொல்றேன் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். விளங்கு. அப்ப நாங்க பிரிக்கல, விளங்குதான். வார்த்தை தான் உங்களை வேறு பிரிக்கணும். அறுக்கிற நேரத்துல தேவை. ஏன்னா பாவிக்குன்னு ஒரு கடைசி நுனியில இருக்கிற பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கு. நித்திய ஜீவன் கிடைச்சி இல்லைன்றாலும் அவனுக்கு ஒரு வார்த்தை வருது என்ன, அதுக்காக அப்படி எண்ண வேணாமன்றோன்னு மற்றவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா அதை நாங்க புறவு பார்ப்போம். ரைட் ரைட். அப்ப எண்ணற்றவர் மறுபடியும் பிறவாத கணக்கற்றவர்களும் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பார்கள் என்று வேதத்தின் மூலம் நான் நிரூபிக்க முடியும். அல்லாமலும் உலகத் தோற்றத்துக்கு முன்னாக ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட ஒரு சாராரும் உண்டு. அவர்கள் பெயர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் அகற்றப்படுவதில்லை. ஆமென். உலக தோட்டத்துக்கு முன்னே தேவன் எழுதுகிறார் ரத்தத்தால். அவங்க என்ன நடந்தாலும் மாற்றப்படாது. ஏண்டா எவர்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவருடைய பேர் கிறுக்கப்படாமல் இருக்கிறதோ, எவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ, எவருடைய மூடப்படுகிறோ அவங்க பாக்கியவான். அப்ப அவங்க தேவன் மற்றவன் பார்த்து சொல்லுவான், இல்லை இல்லை இவன் செஞ்சுட்டு இருக்கிறான்டோன்னா தேவன் என்ன செய்வேன்? அது இல்லைன்ட்டு வேறு. ஏனென்றா தேவனை நம்புறவன் மீது என்ன வராதாம்? குற்றம் வராது. ஏன்னா அவனுக்காதான் தேவன் என்ன செய்தாராம்? மரித்தார். ரைட். அகற்றப்படுவதில்லை என்று நாம் காண்போம். மேலும் உலகத்துவத்துக்கு முன்னால் ஜீவ புத்தகத்தில் பெயரெழுதப்பட்டு வேறொரு சாராரும் உண்டு. அவர்கள் பெயர்கள் அப்புஸ்தகத்தில் அகற்றப்படும் என்பதையும் காண்பிக்க முடியும். எழுதினவனையும் என்ன செய்கிறேன்? தேவன் கிறுக்கிறேன். ஒரு சாரார் இருக்கிறாங்க, எழுதினதை எந்த காரணம் கொண்டும் அவங்க புலவிட்டாலும்
என்ன நடந்தாலும் அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க. அதான் ராஜாதிபத்தியம். ஆமே, அதுதான் கிருபைன்ற. அதனாலதான் நாங்க எங்கட பலத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம்னு எவனும் சொல்லலாது, நானும் சொல்லல, நீங்களும் சொல்லல. அவர கிருபை, அவருடைய ராஜா என்ன விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவராயிருக்க. நீங்க அவரை தெரிவு செய்யல, அவர் உங்களை தெரிவு செய்து. அதனால வந்து அதான் ராஜாதிபத்தி. அதனாலதான் நாங்க இன்னொரு மன்னிக்கிறோம், இன்னொருவரை வந்து எங்களை விட மேன்மையா இருக்குன்னு அவரை பிறகு இருக்கிறார், அவரை அழைச்சிருக்கிறேன். நாங்க ஒன்றும் செய்யலை என்றால் நாளைக்கு வந்து அவருக்கு கொண்டு வரையிலும் தள்ளையுமே இல்லை. அதாலதான் காட்டத்தி மரத்தை குறித்து ஒரு உவமையை பவுல் சொல்ற வேளையில, காட்டத்தி மரத்திலிருந்து ஒரு கிளையை வெட்டிட்டு என்ன செய்யற வேறொரு கிளையை ஒட்டுறார். அப்ப அவர் சொல்ற, ஒரிஜினல் மரத்திலிருந்து வெட்டி உன்ன காட்டொலிவ மரத்தை ஒட்டினா அவருக்கு வந்து உன்னை காட்டொலிவ மரமாக உன்னை எடுக்கன்னா அவங்கள எடுக்கிறது அவனுக்கு ஈஸி. ஏன்னா அவங்க அதனால வந்து நாங்க பெருமை பாராட்டாம நாங்க கிறிஸ்துக்குள்ளாக வரும்போட்டும் எல்லாரையும் நேசிக்கணும், அவரால் பிறந்த எல்லாரையும் நாங்க நேசிக்கணும், அன்பு செலுத்தணும், எங்களோட பொறுமையை காத்து கொள்ளணும். நாங்கள் இன்னொருவனுக்கு இடரல் இல்லாம எங்களோட கோபங்கள் வைராக்கியங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னால காண்பிக்காம, அவங்களோட விசுவாசத்துக்கு தடை இல்லாம, அவங்கள எங்களை நம்புறாங்கன்றதுக்காக நாங்க என்ன செய்யணும், அதை காத்து கொள்ளணும். ஏண்டா அது முக்கியம். ஏண்டா அவர் வேலை நம்பி போட்டு அவன் வந்து ஏசாய போல அதமான அவர் சண்டை பிடிக்கிறத பார்த்தா இது என்னடா நம்ம நம்பிட்டு இருந்தோம்னு சொல்லக்கூடாது. என்ன அப்ப அதனால என்ன செய்யணும், ஒரு மாதிரி என்ன பொறுமையை கடைபிடிச்சு ஏலாட்டி வாயிலையாவது துணியை கட்டியாவது என்னாவது செஞ்சு மாச போட்டாவது முகம் மாறுறது தெரியாமாவது நாம என்ன செய்யணும், எங்களை காத்து கொள்ளணும். நான் நகைச்சுவா சொன்னாலும் இதுதான் சத்தியமா இருக்கு. ஏன்னா நாங்க எங்களை ஒருவன் நம்புவான், ஏன்னா நாங்க நம்புவோம் தானே. அவங்கள பாருங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க. அது நாங்க பெற்றோராகிய நாங்க எங்கட பிள்ளைக்கு ஒரு ஃபியூண்டல் போனாலும் ஒரு திருமண வீட்டுக்கு போனாலும் பொதுவான போனாலும் எங்கட ஆக்களை சொல்லும், இப்படி இருந்தாங்க, இப்படி நடக்கிறான் பாருங்க, நீங்க எப்படி நடக்கணும் தேவண்ட பிள்ளையிலன்னு நாங்க சொல்றேன். நாங்க அது இயல்பு. அதே போலதான் இப்ப இது ஆராதனை முடிய ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு சொல்லுவேன், நடந்த 2 நாள் சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாங்க எப்படி மாறணும், என்னத்தை மாற்றணும், மற்றவங்களோட நன்மையை நாங்கள் நினைக்கணும். ஏண்டா எல்லார நன்மையும் பார்க்கணும். நாங்கள் நிறைவு பூரணமா இருக்கணும். எங்கிட்ட ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆமே, நாங்கள் பூரணனாயினா தான் நாங்கள் போகலாம். ஆமே, அப்போ மற்றவங்க ஒரு எங்களை விட சிலதை மேன்மையாக செய்வாங்க, அதெல்லாம் எங்களுக்கு நிறைவாக போகணும். ஆமே, நாங்கள் இருக்கிறது நாங்கள் சரியன்ட்டு நாங்கள் இருக்கல, எங்ககிட்டையும் குறை இருக்கும். அந்த குறை எல்லாம் என்ன செய்யணும், நாங்கள் மாற்றணும். அதான் நல்லதை பேச பழகணும், நன்மையை நாங்கள் சொல்ல பழகி கொள்ளணும். ஆமே, அதுதான் தேவனுடைய காரியமா இருக்கிறது. ரைட். அப்ப பாருங்க 380வது பக்கத்துல அவர் அதை சொல்ற. அப்ப உங்களுக்கு விளங்கிட்டு, எழுதினவங்களை ஒரு சாரார என்ன நடந்தாலும் வெட்டாம வச்சிருக்கிறீர், இன்னொருவங்க வெட்டுப்பட்டவங்களையும் என்ன செய்கிறீர், ஒரு சாரார் வெட்டப்படுறாங்க, இன்னொரு சார் எழுதப்படாமலும் என்ன செய்யறாங்க, உள்ள வாரதை நாங்க பாக்குறோம். அப்ப வெளிப்படுத்தல் 13:8 வாசிங்கடா கண்டு. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டிக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஆமென். அப்ப பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்பு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவாங்க. அப்ப ஒரு சாரார் இருக்கப்படுறாங்க, ஒரு சாரார் உள்ள போகையில, ஒரு சாரார் அழிக்கப்படாங்க. அவங்கள தவிர மிச்சம் எல்லாமே வணங்குவாங்க. அப்படி என்றால் நீங்க சொல்லலாம், நாங்க ரோமங்கத்திலி கொள்கையை வணங்கலையே, நாங்க அஞ்ஞானிகளை வணங்கலையே என்று சொல்லலாம். ஆனா ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, நீங்க பரிசுத்தாவியை பராட்டி முழு பேரு நீங்க கீழ்ப்படுவீங்க, பயத்துல நீங்க என்ன செஞ்சிருவீங்க, வணங்கிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு உபத்திரவம் பாரு. அந்த நேரம் வந்து உங்களோட நகத்தை புடுங்குவான், பல்ல உயிரோட வச்சு புடுங்குவான், வயிறை உயிரோட வச்சு வெட்டக்குள்ள நீ இதை ஏற்றுக்கொள்றியானோன்னு உயிர் பயத்துல நாங்க என்ன செஞ்சிடுவோம், ஆமேன்றோம். இப்பயே உங்களுக்கு சில காரியத்தை ஜெயிக்கலாம இருந்தா அப்ப நீங்க என்ன செய்வீங்க, நீங்க நிச்சயமா செய்வீங்க. இப்பயே உலக அழகுக்கு பார்க்குற வேலையில நீங்க எப்படியெல்லாம் அலங்கரிக்கிறீங்க. இப்ப கடைசி பியூண்டல்ல பார்த்தோன்னே, இங்க வார வாலிய பிள்ளைகள் உடுத்தி வந்ததை பார்த்தோன்னே அவங்க கண்டோன்னு அழிச்சிட்டாங்க, இந்த வானம் பரவுக்குள்ளே ஒளிஞ்சிட்டாங்க. ஆனா பாருங்க, இங்க போட்டிருந்தாங்க, ஏன்னா லிப்டிக் அடிச்சிருந்தாங்க, அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்க்கல இல்லை ஒன்றையும் காணே இல்லை எனக்கு. அப்படி ரியலா மாறணும். ஆமே, அப்ப அதெல்லாம் நான் பார்த்துட்டு, இந்த கண் வந்து பொல்லாத கண், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா தேவன் வந்து நான் இங்கிருந்து தூரதான், நாங்க உள்ளுக்குள்ள என்டர் ஆகுள்ளே நாங்க பார்த்துட்டு,
அப்ப அந்த மாதிரி வந்துதான் நாங்க விளங்குது. அப்ப அதுதான் வேறு. அப்படி என்று அவர கண் என்னையா இரவும் பகலும் அவர் உலாவி கொண்டிருக்கிறாமே. தேவனுக்கு பயப்படுகிறவன் உண்டோ என்று பார்க்க அவருடைய கண்கள் எப்பொழுதும் இருக்குன்னா, மனுஷன் வந்து நான் எனக்கு நேர்ல தான் பார்க்கலாம், ஆனா அவர் நீங்க எங்க இருந்தாலும் அவர் அதாலும் தாவி சொல்றான், நான் பாதாளத்துல படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஆமே, நான் எங்க ஓடுவேன், நான் எங்கே மறைவேன் என்று அவன் சொல்றான். ஏண்டா தேவன் அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அப்ப பாருங்க, நீங்க எப்படி சேட்டை விட்டுட்டு இருக்கிறீங்க, ஆனா தேவண்ட நியாயத்தை இப்ப அதிசீக்கிரமா இருக்கபடினால் நீங்க மறிக்கிறத, இந்த மகத்தான செய்திய, இந்த மகத்தான நித்திய ஜீவனை இழந்து போனீங்கண்டா ஒன்றுமே இல்லை. அவ்வளோ உபத்திரவம் இருக்கு. நீங்க நினைக்கலாம் இது இல்லை, மறிச்சோன தெரியாண்டு, ஆனா அது கொள்ளாதது. நீங்க பயந்து நடங்க. உங்களுக்கு ஒரு வார்த்தை தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை, ஆனா உபதேசத்தை கேட்டு பயந்து நடங்க, தேவன் ஆசீர்வதிப்பார். அதான் அன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஈசாக்க படிக்கக்குள்ள ஈசா அவனுக்கு கொண்டு போற வேலையில அவங்க எதையுமே கேட்குது. அவன் கேட்குறான், ஆட்டு இப்ப எல்லாமே இருக்குது ஆனா பலி இல்லை. அவர் சொல்ற தேவன் அதை பார்த்துக்கொள்ள, அதுல போய் அதுல கயிறை கட்டக்குள்ள அவன் எதையுமே பேசல. ஏண்டா அவ்வளவு கீழ்ப்படிதலுக்கு அவன் ஒரு மனிதனாயிருந்தான். ஏனென்றா அதுதான் தேவனுடைய. அதே போலதான் தேவண்ட பிள்ளைகளும் எதையும் பேசாம, நீங்க தெரியாட்டியும் பரவாயில்ல, இது தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் நீங்க போற இடத்த நம்புங்க. அதான் நான் சொல்றது. இங்க டவுட்ல வந்து இருக்காதீங்க, போதனை டவுட்ன்னு நினைக்காங்க. தேவன் வழி நடத்து வராம அவர் பரிசுத்தாவில பேசக்குள்ள நீங்க அர்த்தத்தை கண்டுபிடிக்க இயலாது. அதை நேரடியா கேட்கக்குள்ளதான் தெரியும். ஏன்னா அவர போதனை எல்லாமே இதா இருக்கு, பார்க்கக்குள்ள ஜதார்த்தமா இருக்கும், ஆனா அதுதான் போதனையா இருக்கும். அதான் தேவன் சொல்றவங்களே சீசர்களே நம்பல. அவங்க சொல்றாங்க, நான் வருமளவும் இவன் உயிரோடு இருக்கா, உனக்கு எனக்கு சித்தமானால் உனக்கு என்னன்னா, அவங்க என்னன்னு நம்பிட்டாங்க, 2000 ஆண்டு மட்டும் சாகாம இருப்பான்னு நினைச்சாங்க. ஆனா கணப்பொழுதுல 10 நாள்லயே அவர் வந்துட்டு அதை தான் தேவன் பேசின என்பது அவங்களுக்கு தெரியல. புரியுது அவங்களுக்கு? எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைப்பேன்னு அவன் முழுசினாங்க. ஆனா தேவன் யாரை கொண்டது வேதம் என்ன செய்தது அதே போலதான் தேவன்ட வார்த்தை வந்து எப்படி என்றது தெரியும். நீங்க ஆழத்துக்குள்ள போனாதான் தேவன் எதை பேசுறார் என்பதை தெரியணும். இங்க வாரவங்க நான் தயவு சொல்ற அப்படியே விசுவாசிங்க. வேத வார்த்தையோட பாருங்க, வேத வார்த்தை சரியா இருந்தா தீக்கர்ச்சியோட பாருங்க, சரியா இருந்தா ஆமேன்னு போங்க. அவ்வளவுதான். எனக்கு சொல்லலும் இதால எனக்கு லாபம் இல்லை, நான் சரியா போதிச்சு நிரபராதியா இருக்கதான் நான் விரும்புகிறேன். ஆமே என்றார். ஏண்டா பலிபீடம் என்பது தேவனுக்கு ஆராதனை செய்கிற இடமா இருக்கிறது, சரியா ஆராதிக்கணும். ரைட். அப்ப பாருங்க, ரைட். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிட்டு பரிசுத்தாவியை பெறாத எல்லாரும் என்ன செய்வீங்க, நீங்க வணங்குவீங்க, நீங்க ரிஜெக்ட் ஆவீங்க. உங்களுக்கு அழுத்தங்கள் வரக்குள்ள, ஒரு பொதுவான இடங்கள் வரக்குள்ள அதுல அவங்களா நீங்க மாறுறீங்கண்டா, மரணம் வரக்குள்ள எப்படி மாறுவீங்கன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஏண்டா மரணத்துக்கு பயப்படுங்க. ஆனா மரணத்துக்கு பயப்படாத ஒருவனண்டா பரிசுத்தாவியை பெற்றவன் தான் பயப்பட மாட்டான். ஏண்டா அவனுக்கு வந்து பயமே இல்லை. ஏனண்டா அதுதான் காரியமா இருக்கு. ஏன்னா அவன் எதையும் குறிச்சு அவன் பயப்பட மாட்டான். அவன் தேவனோடு இருக்கிறபடினால் அங்க போவான் என்பதை அவன் பார்த்து கொள்வான். ரைட். அப்ப அடுத்தது வெளிப்படுத்தல் 20:12-15 வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். ஆமென். அப்ப பாருங்க, என்னையா சமுத்திரம் தன்னிலும் மரணமும் பாதாளம் தங்களின் மரித்தோரை ஒப்பித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி என்ன செஞ்சாங்களா, நியாயத்தை. அப்ப நீங்க எதை விதைக்கிறீங்களோ இந்த பூமியில் இருக்கக்குள்ள, எந்த நன்மை செய்றீங்களோ அந்த நன்மையின்படிதான் என்ன செய்யப்படும், தீர்ப்படை. அது யாருக்கு? இப்ப இது வாசிச்ச வசனம் எங்களுக்கு அல்ல. எங்களுக்குன்றக்குள்ள மனவாட்டியா போறவங்களுக்கு அல்ல, இழக்கப்பட்டவங்களை தேவன் என்ன செய்கிறாராம், திரும்ப உயிரோடு எழுப்பி அதுல நன்மை செய்யறவங்களை வேறையாகவும் தீமை செய்யறவங்களை வேறையாகும். அதுல நன்மை செய்யறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருபோதும் செய்தி அவங்களுக்கு போகாம
அதே நேரத்தில் அவங்கட மார்க்கத்தில், அதாவது அப்போஸ்தலர் 10 சொல்லப்பட்ட மாதிரி அவங்கட மார்க்கத்தில் உண்மையும் உத்தமமாக அவங்களோட கடவுளை நம்பி அவங்களோட உண்மை மற்றவர்களுக்கு உதவி செய்து நடந்தவங்க அங்க வாராங்க. அதே நேரத்தில் பேரெழுதப்படாத மற்ற கிறிஸ்தவங்க எப்படி வாராங்கண்டா, கிறிஸ்தவங்க மட்டும் அதுல பொறுத்த இல்லாது அது மற்ற மார்க்கங்களா இருக்கலாம். அன்னைக்கு ராகாப் வேசிய போல தம்முடைய தூதர்கள் பிரசங்கிக்க வர்ற நேரம் வீடை கொடுத்து சாப்பாட்டை கொடுத்து வச்சவங்க, அதே நேரம் கிறிஸ்தவர்களுக்காக உதவி செய்தவங்களே தேவன் என்ன செய்கிறாராம் அங்க கொண்டு வாரு. விளங்குதா? அந்த நேரத்துல நாங்க மத்தையில வாசிச்சோம், நான் பசியா இருந்து எனக்கு சாப்பாடு தந்தீங்க, சிறைச்சாலையில இருந்த நீங்க அங்க வந்து பார்த்தீங்க, நான் உடுப்பு இல்லாம இருந்த எனக்கு உடுப்பு வாங்கி தந்தீங்க, நான் கஷ்டத்துல இருந்த நீங்க அங்க வந்தீங்க, இப்படி அடிக்கிட்டு போற இதெல்லாம் உதவி செய்தவங்களை எந்த விசா டிக்கெட்டும் இல்லாம தேவன் என்ன செய்யறேன்டா அங்க கொண்டு வார். ஏனென்றா அவர் ராஜாதிபத்தியம் உள்ள ராஜா தண்ட பிள்ளைக்கு செஞ்சதை கொடுக்குறேன். அதான் நான் அன்னைக்கு போட்ட கட்டி வாசிச்சவங்களுக்கு தெரியும். அவர் சொல்ல, நீங்க தேவனை கனப்படுத்தி ஆராதிச்சு மகிமைப்படுத்த விரும்பினா நீங்க செய்யுங்க, தேவன்ட பிள்ளைகளுக்கு செய்யுங்கன்று. ஏனென்றா எப்பயும் என்ன சொல்றதை விட இந்த பிள்ளைய சொல்றதான் ஒரு தகப்பனுக்கு எப்படி இருக்குமா, பெருமையா இருக்கும். அதனால பிள்ளைய சொன்னோன்னு அவர் சந்தோஷப்படுவார். அப்ப அதனால இந்த வேத வார்த்தையை பாருங்க, அவருக்கு செஞ்சதுக்கா இல்லை, தண்டை இந்த சிறியவராகிய ஒருவனுக்கு எவைகளை செய்தீர்களோ அதை எனக்கே எந்த பிள்ளைக்கு செஞ்சது எனக்கு செஞ்ச மாதிரி எந்த வித்து தான் அவன். ஆமேன். அப்ப பாருங்க எப்படி ஒரு ஃப்ரீ சான்ஸ். அப்ப அதனால தான் எங்களுக்குள்ளாக நற்கிரியலை செய்யறதுக்கு நாங்க பழக்கப்படும். எங்களுக்கு அது அறவே இல்லாம இருக்கு. இந்த மெசேஜ்ல அறவே இல்லாம இருக்கு. நான் நிறைய பேர்ட்ட காணதுக்கு அது ஏனண்டா அது பழக்கம் இல்லாத ஒரு சொற்ப பேர்ட்ட இருக்கு, இல்லன்னு இல்லை. அது ஒரு சில கணக்குள்ளவர்கள். ஆனா அதிகமான 90-98% பார்த்தா அது இல்லாம இருக்கு. ஏனண்டா அது ஏனென்று தெரியல. ஆனா மற்றவட்ட இடத்துல அது இருக்கிறத பார்க்குற. அப்ப ஒருவேளை நான் சிந்திக்கிறேன், அதனாலதான் அவங்க அப்படியே உள்ள பிரவேசிக்கிறார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். ரைட். அப்ப இப்ப பாருங்க, அப்ப இந்த இப்ப லூக்கா 10 எடுங்க. இப்ப எழுதப்பட்டு கிறுக்கிறத பார்க்க போறோம். இப்ப பார்த்த நாங்க எங்கேயாவது எழுதப்பட்டு கிறுக்கப்பட்ட, அது போன வாரம் பார்த்தோம் ஆதியாமம் எண்ணாகமம் வெளிப்படுத்தல பார்த்த நாங்க கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள் எழுதப்பட்டு என்ன செய்யறது, கிறுக்கப்படுது. 2 கோத்திரம் இல்லாம போகுது. என்னத்துக்காக இல்லாம போடுது, விக்கிர ஆராதனைக்காக. அதை நாங்க வாசிச்சோம். நாங்க உபாகமம் 29-26 வாசிங்கடாக்கன். லூக்கா 10 வச்சிருங்க, அதை வாசிச்சுட்டு போவோம். 20 இல்லாட்டி 26. அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதத்தில் புகையும், இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும், கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார். ஆமென். அப்ப ஏனண்டா இந்த விக்கிர ஆராதனை கர்த்தருக்கு பிரியமில்லாதது. ஆமென். அப்ப அதனாலதான் நாங்க எப்பயுமே அது விக்கிரங்களை வச்சிருக்கிற ஆலயங்களையும் இருக்கிறோம், அதே நேரம் விக்கிர ஆராதனை செய்கிறவர்களையும் நாங்க வெறுக்கிறோம். அதுல செய்யப்பட்ட எதையுமே நாங்க காரியங்களை இணைக்கப்படுற இல்லை. ஏனண்டா அது தவறானது. அதனாலதான் நாங்க எதையுமே நாங்க அவங்களோட பேர்களை, அது தாவீது என்ன சொல்றோம் ஒரு சங்கீதத்துல, அந்த பேர்களை நான் என் வாயால நான் உச்சரிக்கவும் மாட்டேன்னு. அப்ப அதனாலதான் பிரதரை தான் நான் அடிக்க நினைக்கிறேன். பிரதர் சொல்லுவேன் சாத்தாண்ட கோயிலுக்கு பக்கத்துல இருந்து. அப்ப எந்த சாத்தாண்ட கோயிலுண்டு தெரியாது. அது நல்லது. ஏன்டா அது அந்த இதுன்னு நம்ம சொல்லாம சாத்தாண்ட கோயில், ஏன்னா அது சாத்தான் தன்னை ஆராதிக்க விரும்பினவன். அதனால் அப்ப அட்ரஸ் சொல்லக்குள்ள அதுக்கு பக்கத்துல ஒன்று இருக்குன்னு தானே. ஏன்னா அங்க டவுன்ல சொல்றாண்டா இண்டியோலஜிக்கு பக்கத்துலண்டலாம், ஆனா ஆக்கள் அதை சொல்லாம அவருக்கு பக்கத்துல இருக்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப அதை நாங்க மாத்தி கொள்ளலாம். அப்ப அதே போல அது நல்லா. ஏனண்டா தாவீது அதை சொல்றான், அந்த பேரை நான் என் வாயால உச்சரிக்க மாட்டேன். அப்ப அதனால நாங்க அதுகளை நாங்க எடுக்கக்கூடாது, நாங்க அதை படங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. ஏன்னா அப்ப அதனால நாங்க அதுகளை நம்ம தவிர்த்து கொள்றது நல்லது. ஏனண்டா அது காரியங்கள் தூர இருந்து எடுக்கிறது அது வேற,
அந்த பிரசித்தி பெற்ற இடங்கள் என்று உங்களுக்கு அடையாளத்துக்கு வேணுமெண்டா அதை ஆனால் அந்த அதுகள் எல்லாம் நாக்க நீட்டிட்டு இருக்கிற மாதிரி மற்றது நீட்டுற மாதிரி எல்லாம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ரைட். அப்போ பாருங்க, தேவனுக்கு அது பிரியமில்லை. அதே நேரம் ஆவிக்குரிய காரியம் தேவனை விட நாங்கள் எதை நேசிக்கிறோமோ அதெல்லாம் விற்கிறாராது. அதால தான் அவர் சொல்றேன், என்ன சொல்றேன், தகப்பனையாவது தாயாவது நிலங்களையாவது சொல்றேன், நிலத்தை கூட சொல்றேன், நிலங்களையாவது கணவனோ மனைவியோ பிள்ளையோ யாரையாவது வீடையாவது என்னை விட அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. ஏன்னா அப்ப ஒருவன் ஊழியம் செய்ய மனதாயிருந்த அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அடுத்ததுல சொல்லுங்க, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் முதலாவது வெறுக்கணும். எனக்கு எதுவுமே பிரியமில்லை என்றதை வரணும், தன்னைத்தான் வெறுக்கணும். ஏன்னா அப்படி வெறுத்துட்டு தான் தன் சிலுவை பாடுகளோட, இது சரி வராது, இதோட வாழையிலாண்டு வெளியே பெந்தகோசை மாதிரி அதை சொல்லல அவர். அந்த போராட்டங்கள் பிள்ளைகள் எதிராக இருந்தாலும் கணவன் மனைவி எதிராக இருந்தாலும் அந்த போராட்டங்களையும் இயேசு கிறிஸ்து சுதந்திரத்தை போல் அந்த தியாகங்களை என்ன நீங்க கட்டிட்டீங்க, முடிவு மட்டும் காப்பாற்றணும். ஆமே, முடிவு பட்டு நின்று பிடிக்கணும். அதுல இருந்தோண்டு அதுக்கு அநாத மடம் போய் ஹாஸ்டல்ல போய் வேறு வீடை எடுத்து போய், ஏன்னா அப்படி இருந்து பின்பற்ற அது எல்லாருக்கும் இல்லை, எனக்கு மேலும் உங்களுக்கு மேலும். ஏன்னா ஆனா அது இல்லை, தேவனோட இருந்துதான் இந்த போராட்டம், தேவன் அனுமதிக்கப்பட்ட இந்த போராட்டத்தோட அந்த மகிமையோட ஏன்னா அந்த மரணத்தோட நீங்க என்ன செய்யணும், போகணும். அதான் நாங்க போன வாரம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து என்ன செய்யற, மரணத்துக்கூடாக அந்த மகிமை எடுத்து அந்த மகிமைக்கும் போனார். அதே நேரத்தை அந்த மகிமைக்கு போகாம என்ன வராது, பரிசுத்தாவி. அப்ப அவருக்கு மரணம் என்னும் ஒரு மகிமையை வச்சிருந்து அது கூடாதான் பரலோக ராஜ்யத்தை அவர் என்ன செய்யலாம், சுதந்திரிக்கலாம். உங்களுக்கும் ஒரு மரணம் வச்சிருக்கிறேன், உலக காரியங்களை என்ன செய்யணும், வெறுத்து மரிச்சு தான் நீங்க அங்க போய் அந்த ஆவிக்கூடாக தான் நீங்க என்ன செய்யலாம், தியோபனிக்கூடாக அந்த மகிமையின் சரீரத்துல நீங்க என்ன செய்யலாம், வரலாம். ரைட். அப்ப பாருங்க, ரைட். அப்ப பாருங்க, அப்ப இப்ப வாசிங்க, லூக்கா வாசி, லூக்கா 10 சொன்னாங்க, அதை வாசிங்க. 14-24. அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுவதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆமென். அப்ப பாருங்க, இந்த பாயிண்ட் ஏன் வாசிச்சனாண்டா, அதுக்குள்ள யாரும் இருக்கிறார், ஜூதாசும் இருக்கிறார். அப்ப பேர் எழுதப்பட்டு கிறுக்கிறதற்கு சாட்சியான வசனம் தான் இது. அதுக்கு தானே இப்ப வாசிச்சு காட்டினேன். இப்ப என்னதுக்கு நான் இதை வாசிச்சு காட்டினாண்டா, எழுதப்பட்டு கிறுக்கப்படுது. அப்ப அவங்கள பார்த்து தான் சொல்றேன், உங்களுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது குறித்து சந்தோஷப்படாம என்ன நடக்கிறதாம், அந்த ஆவியல் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சந்தோஷப்படாம உங்களோட பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதுக்காக என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்க. அப்படி எழுதுறது எப்படி கிறுக்கப்படுறதுன்ற பார்க்க போறோம். அடுத்தது வாசிங்க, யோவான் 6:70-71. அவனோட பேர் எழுதி இருக்கிறதுன்றதை இப்ப கொஞ்சம் வசனம் பார்க்க போறோம். டாக்டர், உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ள ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். அப்ப பாருங்க, தெரிஞ்சும் கொண்டிருக்கிறேன். அப்ப என்ன செய்தா, அழைக்கப்பட்டவர்கள் என்னது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூற தெரிந்து கொள்ற அந்த வசனத்தை சொல்லுங்க, அதை துவங்கி விடுவாங்க. ரைட். இப்ப பாருங்க, உங்க திரும்ப வாசிங்க. உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ள ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். அப்ப பாருங்க, தெரிஞ்சு கொள்ளுறது. ஆனா அதுக்குள்ளே என்னையா, பிசாசு. மேல மத்த லூக்கால வாசிச்ச நாங்க எழுதி இருக்கிறது, இப்ப தெரிஞ்சு கொண்டிருக்கு. இப்ப அடுத்த வசனம் 17-12 வாசிங்க. நான் அவர்களோட கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உங்களுடைய நாமத்தினாலே காத்துக் கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக் கொண்டு வந்தேன். வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஆமென். அப்ப என்னையா,
உலகத்துல தேவன் தான் பிதாதான் அவருக்கு கொடுக்கிறார். ஆனா அதுல அவர் என்ன செய்யற, எல்லாரையும் அவர் காத்து கொள்றார். ஆனாலும் என்னையா வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனே அல்லாமல் வேறொருவனும் என்ன செய்யல, கெட்டு போல. அப்ப கிடைச்சதும் இல்லாம போகுது. யாரெண்டா அவன் கிறுக்கப்படுறதுக்காக எழுதினவன். ரைட், அடுத்தது வாசிங்க. இப்ப இப்ப இந்த வாசிங்க 17. இப்ப 13 வாசிங்க. 13, 10, 11, 18 இந்த 3ஐயும் வாசிங்க. நாங்க அடிக்கடி வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, முள்ளினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். 18 வாசி. 13, 18. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்குனான். ஆமென். அப்ப பாருங்க, இங்க வேத வாக்கியம் அவன் இழக்கப்படுவான், கிறுக்கப்படுவான். ஆனா லூக்கா 10 எழுதப்படுது, பிறகு என்ன செய்யப்படுது, கிறுக்கப்படுகிறதற்காக என்ன செய்யப்படுது. இப்ப வாசிச்சு வாரம் யாருன்னு பாக்குற வேளையில அது யூதாசை இங்க நாங்க பார்த்து வர்றோம். அடுத்து 1 பேதுரு 2:8 வாசி. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். அப்ப அவங்க யார் இடர்றவங்க? யாராம்? திருவசனத்துக்கு கீழ்ப்படியாம இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டும் இருக்கிறார். அப்ப தேவன் அதுக்காகவே அவங்களை என்ன செஞ்சிருக்கிறார், நியமிச்சிருக்கிறார். கொஞ்ச காலம் கேட்கிறாங்க வசனத்தை, ஆனா கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. ஆனா அதை யார் செலக்ட் பண்றது? தேவனே நியமிச்சிருக்கு. இப்ப அப்போஸ்தலரை வாசிங்க. அப்போஸ்தலர் 1:16 வாசிங்க. 16, 17, 24. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினாலே முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகுள்ளாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும். ஆமென். வீட்டுக்கு போய் வாசி. அப்ப பாருங்க, அந்த வேத வாக்கியத்துக்காக என்ன செய்து அவன் எழுதப்பட்டு அவங்களில் ஒருவனாக இருந்து அவன் என்ன செய்ய போறான், மாறி போறத நாங்க வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியும் எழுதப்பட்டு இவன் ஊழியத்தில் இருக்கிறான். அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க அதை வாசிச்சதை பகுத்து பகுத்து போதிக்க தேவையில்ல. அவனுக்கு வியாதியஸ்தரை சுகப்படுத்துற வல்லமை இருந்துச்சு. நாங்க லூக்கா 10 வாசிச்ச நாங்க பிசாசுகள் நடுங்கினது, வியாதி சுகமாயினது எல்லாமே இருந்தாலும் என்ன, அவன் பாருங்க 12 ஒருவனா அப்போஸ்தலனாக எண்ணப்பட்டாலும் அதுல ஒன்று என்னவா இருந்துச்சு, பிசாசா இருந்து. அப்ப உங்களுக்கு தெரியும், ஊழியக்காரரும் தவறா இருப்பாங்க, தேவன் ஏற்படுத்தி திரும்ப இழக்கப்படுறதும் இருக்கு என்றதை இதுல இருந்து என்ன செய்யலாம், காணலாம். அதே நேரம் அவங்க அற்புதம் செய்யறாங்க, அடையாளம் செய்யறாங்க, பிசாசுகள் பயப்படுகிறது என்பதற்காக அது சரி என்று நாங்க பார்க்கல. அது வேத வாக்கியம் முழுவதும் அவங்க என்ன செய்யணும், விசுவாசிச்சு முடிவு பெரியந்த நிக்கணும். அப்ப அதனால தேவனுடைய வார்த்தையில சிம்பிள் தான், பரிசுத்தாவியை பெற்றவன் அடுத்த பிசாசு, இப்படிதான் வேதம் சொல்லுது. நாங்கள மாதிரி வேற இதை ஒன்றையும் இதை சொல்லல. ஒன்று சரி, ஒன்று புல. மரம் நல்லதானா கனியும் நல்ல, மரம் கெட்டதண்டா கனியும் கெட்டது. ஒரே வீட்டிலிருந்து தித்திப்பும் கசப்பு எல்லாம் என்ன செய்ய வரா, ஒன்று நல்லது அல்லது கெட்டது. அப்படிதான் ஏதேன்லேயும் நல்ல மரம் கெட்ட மரம், இப்படிதான் தேவண்ட பிரிவு இருக்கும். விசுவாசி அவிசுவாசி இதுதான் அவர் வைக்கிறார். ஆனா வேத வார்த்தையின்படி தீக்கச்சி ஒன்றை கொண்டு வர பாவனை விசுவாசியும் கொண்டு வந்து அவங்களும் எதுக்குள்ள அடங்குறாங்கண்டா அவிசுவாசிக்குள்ளது. ஆனா அவர் அந்த 1, 2 பிரிச்சு அந்த 2க்குள்ள அதை 2ஆ பிரிக்கிறார். அதான் பாவனை விசுவாசியும் அவிசுவாசி. ஏன்னா அவங்க பாவனையா இருந்தும், ஏன்னா அப்பதானே உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அவன் அவிசுவாசியா இருந்தாலும் கொஞ்ச காலம் என்ன செய்வான், நடிச்சுட்டே இருந்து என்ன செய்வான், முடிவுல
அவன் இழக்கப்பட்டு போறத நாங்க பார்க்கிறோம். அதுக்கு நாங்க மூவகை விசுவாசி என்ற செய்தியில அழகாக யார் யார்ன்றதை நாங்க வேத வார்த்தையோடு நாங்க பார்த்தோம். எல்லாமே எங்க போறாங்க? நித்திய ஜீவன், பாதாளம். அது ரெண்டு தான். ஏன்னா அதுதான் காரியம். ரைட். இப்ப பாரு, இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு நாங்க உபாகமம் வாசிச்சிட்டோம். இப்ப யாத்ராமம் 32லயும் தெரியும் தேவன் என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன். பிறகு என்ன செய்கிறேன்? நான் என்ன சொல்றேன்? 32ல இருந்து நான் அடிக்கடி விருப்பமான வேதபதியன் மோசே சொல்றான், நீர் என்ன செய்யும்? அவங்கட பேரை கிறுக்காம எந்த பேருக்கு அவர் சொல்றேன், பாவம் செய்தவண்ணதாண்டாப்பா நாங்க இருக்கணும். என்ன பாவம் செய்யாத நான் இங்க இருக்க, அதனால உனக்காக நான் என்ன செய்யறேன்? இவர்களை மன்னிக்கிறேன். ஆனா நான் கேட்கப்படுற நியாயம் தீர்க்கிற நாள்ல நான் அவங்கட எல்லாரையும் விசாரிப்பேன் என்றே. பாருங்க, தேவன் சரியா பாயிண்ட சொல்றேன். இவனுக்காக மன்னிக்கிறேன், அதனால அவர் செய்யற கேட்க. அதே போல எங்கட முன்னோர்களோ எங்கட பெற்றோர்களோ அல்லது நீங்க யாரோ நம்புறதுக்காக உங்களோட காரியங்கள் என்ன செய்யலாம்? தள்ளி போகலாம். ஏன்னா அதுக்கு வேத வார்த்தை இருக்கா? நிறைய பார்த்துட்டோம். ஏன்னா நாங்க அன்றைக்கு ஆகாப்பை பார்த்தோம் தான். இந்த சபை காலத்திலே ஆகாப்புக்கு தேவன் சொல்லிட்ட நியாயத்தை இப்ப கூடண்டோன்னு அவன் என்ன செய்யறான்? ஓடி என்ன செய்யறான்? கட்டி பிடிச்சி அழுதோன்னு அவர் சொல்ற, இவன்ட பிள்ளையோட காலத்துல அவன் எனக்கு முன்னா தீக்கர்ச்சியை கூப்பிட்டு சொல்றேன், அவன் எனக்கு முன்னால இப்படி அழுதுட்டான். ஏன்னா எல்லாம் எல்லாம் உடுப்பெல்லாம் பெச்சிட்டான், அதனால நான் மாறிட்டேன். அதனால நீ என்ன செய்? மாத்தி சொல்லு தீக்கர்சனத்தை. திரும்ப என்ன செய்யறார்? ஆளை மாத்தி பாருங்க. அதுக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கு அவர் கொண்டு போறார். அப்ப யெகூவை பார்க்கிற வேலையில அதுதான். யெகூவுக்காக அவன் செய்த வேலையை சரியா செஞ்சதால 4 தலைமுறைக்கும் அந்த ராஜா என்ற பொருள். அதே போல பார்வோனையும் எழுப்பி பார்வோனை ஆசீர்வதிச்சுன்னு எல்லாம் செய்து அதுக்கு பிற்பாடு அவ என்ன சொல்ற? என் நாமம் விளங்கும்படியாக நான் பார்வோனை தெரிவு கொண்டேன். அப்ப பார்வோனை செஞ்சு பார்வோன்ற பேர் ஒரு காலத்துல பேர் கொடி கட்டி பறந்தது. பிறகு பார்த்து பார்வோனை தள்ளி அழிச்சு போட்டார். ஏனண்டா எடுத்து அழிக்கிற. அதே போல ஒரு ஆளை பொசிஷனுக்கு எடுத்து நல்லா வேலையை வாங்கிட்டு அழிக்கிறவனுக்கு தெரியும். அதே நேரத்தில் அவனை வச்சு ஆசீர்வதிக்க அவருக்கு தெரியும். ஆமே, சின்ன சின்ன வேலை கொஞ்சம் உத்தமமா செஞ்சாலும் அவர் தேவன் அவங்கள ஆசீர்வதிக்க. அதே நேரத்துல அவர் எல்லா வேலையும் செய்ய. அது அவருடைய. பாருங்க, எருசலேம் தேவாலயத்தை பாருங்க. ஆரம்பத்துல நாங்க நினைச்சோம் அவங்களோட ஆக்களை வச்சு, ஆனா தேவன் பாருங்க பிரசித்தி பெற்றவர்களை என்ன செய்கிறேன்? ஒவ்வொரு நிபுணர் பெற்றவர்களை தான் அழைக்குது. ஏன்னா அவங்க அதே நேரம் ஆலயத்துக்கு எங்க இருந்து எல்லாம் வருது? ஏன்னா எல்லா இடம் இருந்து என்ன செய்யற கொண்டு வந்து தான் என்ன செய்யப்படுது? அது எல்லாமே அடையாளம். அதே போல இலங்கையில மட்டும் மனவாட்டியல்ல, முழு உலகம் எங்கும் என்ன தேவன் அந்த கற்களை கொண்டு வந்து அவர் கட்டுறதுக்கு அது எல்லாமே ஒரே அடையாளம். அது பரம்பரையாக கிறிஸ்தவனா பிறந்தவனை தான் கொண்டு வந்து கட்டாம, அது அஞ்ஞானியா இருக்கலாம், மற்ற மார்க்கம் எல்லாம் மறுபடி பிறந்தவனை கொண்டு வந்து தேவன் கற்றேர் என்பதுக்கும் அது ஒரு அடையாளமா இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆமே. அப்ப பாருங்க, நேரம் நெருங்கிட்டு. அப்ப இப்ப பாருங்க, அதையும் நாங்க வாசிச்சுட்டோம். இப்ப அப்போஸ்தலர் 13 46 48 எடுங்க. அப்புறம் டக்குன்னு நாங்க முடிக்க போறோம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவவசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்கள் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் பிரஜாதியாரிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன் என்கின்ற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். பிரஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆமென். யார் அதை விசுவாசிச்சாங்களாம்? நித்திய ஜீவனுக்கண்டு நியமிக்கப்பட்டவங்க தான் விசுவாசிச்ச. இப்ப இங்கேயும் நீங்க நித்திய ஜீவனுக்கண்டு நியமிக்கப்பட்டாதான் அந்த வார்த்தை அப்படியே விசுவாசிப்பீங்க. நியமிக்கப்படாதவங்க யாரும் விசுவாசிக்கல. ரைட். இப்ப நான் ஃபைனலுக்கு வந்துட்டேன். ஸ்பீடா தான். இப்ப நாங்க யோவான் 5:24 வாசிக்க 2 உயிர்த்தெழுதலை வாசிச்சுட்டு நாங்க முடிக்க போறோம். யோவான் 5:24 வாசிக்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இது யாருன்னா மனவாட்டி. ஏனண்டா என் வசனத்தை கேட்டு அவர் அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் என்ன இருக்கான்? நித்திய ஜீவன் உண்டு. அடுத்த 28 29 வாசிங்க. அதிலே
அதிலே நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். வாசிங்க. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஆமென். அப்ப ரெண்டு இந்த அதிகாரத்திலே ரெண்டும் வருது. ஒன்று முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் வேதம் என்ன சொல்லுது? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்கிறவன் பாக்கியவான் எழுது. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, உபத்திரவம் இல்லை, அதுதான் மனவாட்டி. இது ரெண்டாம் இடத்துல வாரதான் நாங்கள் வெளிப்படுத்தல் 13 வாசிச்சோம், 20 வாசிச்சோம். அதோட இந்த வசனத்தை கனெக்ட் பண்ணி வச்சிருங்க. இவங்க இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அதாவது 6000 வருஷமாக மரிச்சிருக்கிற எல்லாரும் அவருடைய சத்தத்தை கேட்பாங்க. எழுந்திரண்டக்குள்ள எல்லாரும் எழுந்திருப்பாங்க. அவங்கட காலத்துல எப்படி மரிச்சாங்களோ அந்த உருவத்துல எழுந்திருப்பாங்க. அதான் தேவன் சிருஷ்டிக்க இல்லாததை உருவாக்குற தேவன். அதே போல அவங்களோட உருவத்துல வருவாங்க. வர்ற வேளையில அப்ப பிரிப்படுது, வெள்ளாடு செம்மறியாடு. நன்மை செஞ்சவங்க தீமை நன்மை செஞ்சவங்களையும் தேவன் விடையில்லை. ஆமே, அவங்களையும் கொண்டு வந்துதான் தேவன் என்ன செய்யறார்? நித்தியத்துக்குள்ள கொண்டு போறேன். ஆமே. முதலாவது 1000 வருஷ அரசாட்சி மணவாட்டி மணவாளனோடு அரசாட்சி செய்வா. அதுக்கு பிற்பாடு தேவன் உயிரோடு எழுப்பி, அது வேதத்தில் எழுதப்படையில அது நித்தியம் என்று இருக்கிறது. அதுக்கு பிறகு தேவன் என்ன வச்சிருக்கான்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க நித்தியமா அவரோட வாழ்வோம். அப்ப இதை குறித்து ஆச்சரியப்பட. அப்பொழுது நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படியும் எழுந்திருப்பார்கள். அப்ப அவங்க ஏற்கனவே 6000 வருஷமாக ஆக்கினை தீர்ப்போட இழக்கப்பட்ட நிலையில தண்ணி தாகத்துக்காக இருக்கிறாங்க. ஏண்டா அன்று ஐஸ்வர்யவான் அவன் பார்த்து அவங்க நியாயம் தீர்க்கப்படையில, ஜட்மெண்ட் கொடுக்கப்படையில. ஆனா கைதி எப்படி நடத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே, அது மாதிரி நடத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிற்பாடு என்ன நடக்க போகுது? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்படும். அப்ப பாருங்க, நீங்க லேசுப்பட்ட காரியம் இல்லை. மனுஷன் ஒரு மாசத்துல மறந்துடுவான். தேவன் 6000 இல்லை 6000 என அது 6 கோடி வருஷம் என்றாலும் தேவன் நினைவுல வச்சு அவர் நியாயம். அதே நேரம் 1000 தலைமுறைக்கும் கிருபை அளிக்க. ஒரு பேரால 1000 தலைமுறைக்கும் ஓடி போவார். ஆமேன். அதுதான் தேவனாயிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நீங்க உடையவளாயிருக்கிறீங்க. அதனால தேவனுக்குள்ளால பலப்படுங்க. இதுதான் சர்த்தையுடைய பலவீனத்தை பார்த்து அப்ப நீங்க யோசிப்பீங்க, இந்த சபைக்கு இந்த ஜீவ புஸ்தகம் எல்லாம் அவர் சொல்றாரு. ஏண்டா இந்த சபை அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, பாடுபட்டுச்சு. அதனால இப்ப நாங்களும் தானே ஒரு மேசனைய ஏதாவது ஒரு வேலைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன்னா கொண்டுட்டா நாங்க ஒரு டாக்கெட்டுக்குள்ள இதை முடிச்சுட்டு அவர் போனா நல்ல மண்டா அவருக்கு ஒரு ஐஸ் வைப்போமே. என்ன சொல்லுவோம்? நீங்க என்ன சாப்பிடுங்க, நல்ல விருப்பம் வேண்டா, கொத்துரட்டி வேண்டி தரான், அதை வேண்டி தரான்ட்டு அவனை ஒரு ஐஸ் ஆக்குவோம். அதே மாதிரி தேவன் என்ன செய்யறேன்டா, இவங்க அவ்வளோ இதுல வாசிச்சு பார்த்தீங்கன்னா அநேக பேர் இல்லை. இந்த சபை காலத்துல கொஞ்சம் பேர் தான் இருக்கிறான். அப்ப அந்த கொஞ்சம் பேர் அவ்வளோ உத்தமமா நடக்கிறபடினால அந்த வாக்கு தத்தத்தை சொல்றேன். அது அவங்களுக்கு மட்டும் நினைக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல நாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பம் பெறக்குள்ள ஒவ்வொரு ஆளும் சொன்னி இப்படி நடிச்ச நல்லா படிச்சேன்டா உனக்கு சைக்கிள் வேண்டி தருவோமே. அது மாதிரி அதுக்காக அது மட்டும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையே. ஒவ்வொரு வர கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு சந்ததிக்கும் தேவன் அதே போல இந்த சபை காலத்துக்கு இதை கொடுக்க. ஆனா எங்களுக்கோ இது எல்லாமே பொருந்தும். ஆமே, எல்லா வாக்கு தத்துவமும் எங்களுக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் தேவன் கொஞ்சம் இவங்களுக்கு கூட கொடுத்தாண்டில இந்த பாயிண்ட் இங்க கொண்டு வார். விளங்குதா? இதை கொண்டு இந்த வாக்கு தத்தம் இவங்களுக்கு தான். உங்களோட பேரை நான் கிறுக்காம தேவனுக்கு முன்பாக நான் எழுதி தேவனுக்கு முன்பாக உங்களை நான் என்ன செய்வேன்? அறிக்கை பண்ணுவேன். அதால புரிஞ்சுட்டு தானே. அதேனால உங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்கக்கூடாது, முரண் இருக்கக்கூடாது. எல்லாமே இந்த சபையில அதே நேரம் இவங்களோட கிரியல் சரியா இருந்துச்சு. ஆனா அவங்க மாறாதபடினால அது தேவனுக்கு முன்னால என்னவா இல்லை? நிறைவுள்ள. அதனால பிரச்சனைகள் வந்துச்சு. நிறைய பேர் வழி விலகி போனாங்க. அதனால நாங்க பார்த்த லூத்தரனுடைய ஆலோசனையினால எத்தனை பேர் 1000 பேர் செத்தாங்கன்னும் பாருங்க. அடிபட்டு செத்துட்டாங்க. ஏன்னாண்டா ஆலோசனை தவறா, நோக்கம் சரி, ஆலோசனை தரை, அவர் செய்க முறை தவறா இருந்தப்ப. அதே போலதான் நீங்க கிரியையில வல்லவராயிருந்தாலும் நீங்க நடந்து முழுற ஒரே நாள சபைக்குள்ள சண்டை வரும், பிரச்சனை வரும். அதனால ஆவிக்குரியவங்களா நடங்க, ஆவிக்குரிய விதமா நடங்க. இன்னொருவருக்கு இடர் இல்லாம கடவுளை பார்க்க மட்டும் இங்க வாங்க. ஆமே, அப்ப தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் எழுந்திருப்போம்.
நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே, மகு சோதரம் சோதரம் ஆண்டவரே, சர்வலவரே மகு கொடான கொடி சோதரம் அப்பா பிதாவே, மகு சோதரம் சோதரம். மகா பரிசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான நேரத்துக்காக மகு சோதரம். இந்த மகிமையான நேரத்திலே அழகான ஒரு காரியத்துக்கூடாக கதாவே நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு சோத்திரம். ஆம் கதாவே, நாங்கள் எவ்வளவுதான் உமக்கு மேலான கிரியைகளை செய்தாலும் நாங்கள் மாறாமல் ஒன்றும் இல்லை என்பதை நீர் எங்களுக்கு போதித்தீர். அது மாத்திரமல்ல கதாவே, அவர்கள் தர்க்கம் செய்கிறதிலே வல்லவர்களாக இருந்தார்கள், தங்களுடைய நியாயத்தை சொல்கிறதிலே அங்கே சரியாக இருந்தார்கள். ஆனாலும் உம்முடைய பார்வையிலே தர்க்கம் இல்லை என்றதை நாங்கள் பார்த்தோம். ஏனென்றால் நீர் தர்க்கத்துக்கு தேவன் இல்லாமல் நீர் சமாதானத்துக்கு நீர் தேவனாயிருக்கிறீர். அதனாலே அங்கே கொரிந்தியருக்கு பவுல் சொல்லும் போது, இது தேவனுடைய வழக்கமும் அல்ல, எங்களுடைய வழக்கமும் அல்ல, நாங்கள் தர்க்கம் செய்ய மாட்டோம். அதனாலே நாங்கள் வார்த்தைகளை குறித்து மற்றவர்களோடு தர்க்கம் செய்யாத வண்ணம், உபதேசங்களை குறித்து தர்க்கம் செய்யாத வண்ணம், நாங்கள் விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் ஒருவருக்கு சார்ந்த தயவோடு நாங்கள் போதிக்கத்தக்கதாக, மற்றவருக்கு எடுத்து சொல்லத்தக்கதாக, நாங்கள் பண்டிகைகளுக்கு முன்னாலே முத்துக்களை போடாத வண்ணம் ஆண்டவரே, கேட்கிறவர்களுக்கு மாத்திரம் நாங்கள் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்துறோம். வந்த ஒவ்வொருவோடு உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். உம்முடைய கிருபையினாலே நீ தாமே தாங்க போற தயவுக்காக உமக்கு சோதரம். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள்.